Hello everyone, welcome all to this video. இந்த வீடியோவில் நம்ம கேன்டர்பரி டேல்ஸ் உடைய ப்ரொலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். இதில் டோட்டலாக 24 ஸ்டோரிஸ் உடைய கலெக்ஷன் இருக்குது. அண்ட் 17,000 லைன்ஸில் இந்த கேன்டர்பரி டேலை நம்மளுடைய ஜெஃப்ரி சாசர் நரேட் பண்ணியிருப்பார். எந்த இயரில் அப்படின்னா ஃப்ரம் 1387 to 1400. இதை வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன்டர்பரி டேலுடைய ஐடியாலஜி என்னென்னா, இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட், அதாவது ஒரு கதை சொல்லக்கூடிய போட்டி. இந்த போட்டி யாருக்கு நடுவில் நடக்கும்னா, ஒரு 30 பில்கிரிம்ஸ் இருப்பாங்க. இந்த 30 பில்கிரிம்ஸும் ஒரு ஸ்ப்ரிங் டைமில் வந்து லண்டன்லேருந்து கேன்டர்பரியில் ஒரு கேத்தட்ரல் இருக்கும். அந்த கேத்தட்ரலுக்கு போகணும், பில்கிரிமேஜ் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே வந்து செயின்ட் தாமஸ் பெக்கட் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஷ்ரைன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க அந்த பில்கிரிமேஜ்க்கு போகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் தான் இந்த கான்டெஸ்ட் நடக்கும். இதில் ஒவ்வொரு பில்கிரிமும் வந்து போகும்போது வைல் கோயிங் வந்து 2 ஸ்டோரி சொல்லணும், வைல் கம்மிங் பேக் அப்போ வந்து 2 ஸ்டோரி சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸும் போகும்போது 2 வரும்போது 2ன்னு சொல்லி டோட்டலாக 120 ஸ்டோரிஸை வந்து அவங்க சொல்லணும். அந்த 120 ஸ்டோரிஸில் த பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஸ்டோரி செலக்ட் ஆகி அந்த ஸ்டோரியை சொன்ன பர்சனுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சவுத் வார்க்கில் டபர்ட் இன் அப்படின்ற ஒரு ஹின் இருக்கும், அதில் வந்து ஃப்ரீ மீலை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட்னுடைய ப்ரைஸ். ஸோ இதை வந்து எல்லா பில்கிரிம்ஸும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 30 பில்கிரிம்ஸில் நம்மளுடைய ஜெஃப்ரி சாசரும் ஒரு பர்சனாக இருக்கார். இந்த ப்ரொலாகில் நம்மளுடைய ஜெஃப்ரி சாசர் மெயினாக என்ன விஷயத்தை பற்றி சொல்வார் அப்படின்னா, ஒவ்வொரு பில்கிரிமோட கேரக்டரும் எப்படி இருக்குது, அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்திங்கன்னா நைட். இந்த நைட் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒரு நோபல் வாரியர். இவர் வந்து அலெக்சாண்ட்ரியா, ரஷ்யா, லுதினியா, கிரனாடா, மொராக்கோ, டர்க்கி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து போயிட்டு அங்கெல்லாம் பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பேட்டில்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கேலண்ட்டான விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய ஒரு ஐடென்டிட்டியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப ஜென்டிலான ரொம்ப மாடஸ்டான ஒரு பர்சனாக தான் இருப்பார். அண்ட் இவர் வந்து இந்த கோட் ஆஃப் சிவால்ரி, கோட்லி லவ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். அதாவது இப்போ ஒரு வாரியர் இருக்கார் அப்படின்னா அவருக்கே உரித்தான சில பண்புகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்மளுடைய நைட். ப்ரொலாகில் பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி சாசர் வந்து நிறைய கேரக்டரை சட்டைரிக்கலாக வந்து மார்க் பண்ணி பேசியிருப்பார். ஆனால் இவர் வந்து ஜென்யூனாக ப்ரைஸ் பண்ணியிருக்க ஒரு கேரக்டர்னால் அது நம்மளுடைய நைட் தான். ஸோ இவர் வந்து ரொம்பவே மாடஸ்டான, அதாவது நேர்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்வார். இவர் வந்து நிறைய இடத்துல போயிட்டு பிரேவாக ஃபைட் பண்ண ஒரு வாரியர். இவருக்கு வந்து எப்போவுமே இவரோட ட்ரெஸ்ஸில் கூட நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்கும். அது வந்து எதை டெபிக் பண்ணுதுன்னா, இவர் நிறைய பிளேஸ்க்கு போயிட்டு ரொம்ப பிரேவாக ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறதா சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஸ்கொயர். ஸ்கொயர் யார் அப்படின்னா நைட்டுடைய சன். ஸோ இவரும் வந்து ஒரு ஜென்டிலான பர்சன் தான். பட் ஆனால் இவர் வந்து ரொம்ப லஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பார். அதாவது இவர் கொஞ்சம் யங் மேன் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து அவங்க அப்பா அளவுக்கு இவர் ரொம்ப நோபலாக ரொம்ப வந்து ஜென்டிலான ஒரு பர்சனாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா டெக்கரேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு கர்லி ஹேரோட ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவர் எப்போவுமே ஜாய்ஃபுல்லாக இருப்பார். எப்போ பாரு வந்து சாங் பாடிக்கிட்டே இருப்பார், ஃப்ளூட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு ஏதாவது போயம் ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த யங் ஸ்கொயர். அடுத்த கேரக்டர் வந்து யோமன். யோமன் யாருன்னா நைட்டுடைய சர்வெண்ட். இவர்கிட்ட வந்து எப்போவுமே பவ் அண்ட் ஆரோ இருந்துகிட்டே இருக்குமா, அதாவது வில்லும் அம்பும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் இவர் பார்க்குறதுக்கு வந்து எப்படி தோற்றம் அளிப்பார்னா ஒரு ஃபாரஸ்டர் மாதிரி இருப்பார். அண்ட் இவருடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா டேர் ஆகியிருக்குமா, இவருடைய ஹேர்லாம் வந்து சாப்டு ஹேராக இருக்கும். இவர்கிட்ட வந்து அந்த பவ் அண்ட் ஆரோ மட்டும் இல்லாமல் ஸ்வாடு, டேகர்னால் கத்தி, ஸோ இதெல்லாம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்து எப்போவுமே செயின்ட் கிறிஸ்டோஃபருடைய பேட்சை வந்து வியர் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னும் நம்மளுடைய சாசர் வந்து இவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை டெபிக் பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரியரஸ். இவங்க யாருன்னா, இவங்க ஒரு நன். இவங்களுடைய நேம் வந்து மேடம் எங்லண்டைன். இவங்க வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட்டோட ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை வந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதாவது
அந்த டைம் பீரியடில் மிடில் இங்கிலீஷ் டைமில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்க தான் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஒர்க்கிங் மென்லாம் வந்து நார்மலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ப்ரியரஸ் வந்து தன்னை ரொம்ப டிக்னிஃபைடாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களும் வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட்லேயே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சாசர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இவங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப எலகெண்ட்டாக இருப்பாங்களாம். இவங்க வந்து எப்போ சாப்பிடும்போதும் கூட டேபிள் மேனரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம். ரொம்ப நீட்டாக தன்னை காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெட் அனிமல்ஸை ரொம்ப 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 கேர் பண்ணி பார்த்துப்பாங்களாம். அதாவது இவங்க கிட்ட இருக்கிற டாகுக்கு வந்து இவங்க எப்போவுமே இந்த ஒயிட் ப்ரெட்டை கொடுப்பாங்க, ரோஸ்ட் மீட்டு, மில்க்கு இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். அண்ட் தென் வந்து இவங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் மேலேயும் எஸ்பெஷலி இந்த பெட் அனிமல்ஸ் மேலே வந்து ரொம்ப கம்பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் வந்து இவங்க நிறைய சேரிட்டபிள் ஈவெண்ட்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம சாசர் வந்து நிறைய கேரக்டரை சட்டரிக்கலாக வந்து மார்க் பண்ணி பேசியிருக்காரு. அதில் நம்ம ப்ரையாரஸ் பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க வந்து தான் சூப்பராக சிங் பண்ணுறதா நினச்சிட்டு பாடுவாங்க, ஆனால் இவங்க பாடுறது வந்து மூக்கிலே பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த ப்ரியரஸோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வெல் ஃபார்ம்டு நோஸ் இருக்குமா, ஸ்மால் ரெட் மவுத் தான் இருக்குமா, இவங்களுக்கு வந்து கிரே ஐஸ் இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஃபோர்ஹெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருக்கும். இவங்க எப்போவுமே வந்து ஒரு காரல் ரோசரியை வந்து வேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த காரல் ரோசரியில் கூட ஆமர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய மீனிங் என்னென்னா லவ் கன்குவயர்ஸ் ஆல் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அடுத்த கேரக்டர் வந்து நன். இவங்க யாருன்னா எப்போவுமே ப்ரியரஸ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் இவங்களை பற்றிலாம் சாசர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சாப்ளின், அப்புறம் 3 ப்ரீஸ்ட் இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்த கேரக்டர் வந்து ஹேண்ட்ஸமான மாங்க். இவர் யார் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய மாங்க்ஸை விட கொஞ்சம் அன்யூஷுவலான பர்சன். ஸோ இவர் வந்து ஹண்டிங் பண்ணுறத ரொம்பவே விரும்புவாராம். அதாவது மாங்க் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப பீஸ் மைண்டோட எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருப்பாங்க. பட் ஆனால் இவருக்கு ஹண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவர் வந்து எப்போவுமே ஒரு கரப்டட் நேச்சரோடவே இருப்பாராம். அதாவது எந்த காசை எப்போ யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட். இவருடைய பிரிடல்டு ஜிங்லிங் சவுண்டு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு பிளேஸுக்கு வராரு அப்படின்னா இவரோட ஹார்ஸ்கிட்டேருந்து அந்த கடிவாள சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சவுண்டை வச்சே இவர் வராரு அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா. அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணிவிட்டு வருவாராம். இவருக்கு வந்து நியூ சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நார்மலான ஒரு மாங்க் மாதிரி இல்லாமல், மாங்க்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து இவர் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை மேக் பண்ணுறது, ஒரு நியூவான வேலை மேக் பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவர் வந்து ஒரு குட் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எப்போவுமே வந்து எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை தான் வேர் பண்ணிகிட்ருப்பார். நெக்ஸ்ட்டு எந்த கேரக்டர் பற்றி நம்ம சாசர் சொல்கிறார் அப்படின்னா ஃப்ரையர். இந்த ஃப்ரையர் வந்து எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாராம். அந்த விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்ட் தென் இவர் வந்து நிறையா யங் லேடிஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காராம். அண்ட் இந்த ஃப்ரையரோட ஒர்க் என்ன அப்படின்னா பீப்புளுக்கு வந்து கன்ஃபெஷன்ஸ் கொடுக்கறது, சால்வேஷன் கொடுக்கறது இதெல்லாம் தான். அதாவது இந்த சர்ச்லலாம் வந்து பீப்புள் வருவாங்க இல்லையா, ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தால் ஒரு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து இவர் தான் எல்லாேருக்கும் நான் சால்வேஷன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய மணியை வந்து கலெக்ட் பண்ணிடுவாராம். பட் இதில் சாசர் என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா, எப்படி வந்து பீப்புள் பண்ண தப்புக்கு இவர் எப்படி போயிட்டு காட் கிட்ட ஒரு சால்வேஷன் வாங்க முடியும், இந்த விஷயத்தை வந்து பீப்புளும் எப்படி பிளைண்டாக பிலீவ் பண்ணி இவர்கிட்ட மணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் தென் இவர் ஒரு எக்ஸலண்ட்டான சிங்கர் அப்படின்னும் நம்ம சாசர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா மர்ச்சன்ட். இந்த மர்ச்சன்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார்னா ஒரு மல்டி கலர்ட் க்ளாக் வியர் பண்ணிவிட்டு ஃபர் ஹேட்டு, பூட்ஸு இதெல்லாம் போட்டுட்ருப்பாராம். இவர் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து மணி பாரோ பண்ணி நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பார். ஆனால் இவர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக காமிச்சிப்பார் தன்னை. ஏன்னா அப்போ தான் வந்து அவருடைய பிஸ்னஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றதுக்காக இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் மேன் மாதிரியே தன்னுடைய இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சாசர் வந்து இவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க். இந்த கிளர்க் யாருன்னா இவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஸ்டூடெண்ட். இவர் பார்க்குறதுக்கே ரொம்ப தின்னாக ரொம்ப மெல்லிஞ்சு இருப்பாராம். இவர் வந்து
கிளாத்ஸ் எல்லாமே வந்து த்ரெட்பியர் கிளாத்ஸ் தான், அதாவது கிழிஞ்சு போன அந்த மாதிரியான கிளாத்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பாராம். இவர் வந்து இருக்கிற எல்லா மணியுமே புக்ஸ் வாங்குறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவாராம். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஃபிலாசபர் மாதிரி. ஆனால் இவர்கிட்ட ஃபிலாசபர் அந்த ஸ்டோன்லாம் இல்லை, ஃபிலாசபிக்கல் ஸ்டோன் இல்லை. பட் இருந்தாலும் இவர் வந்து அவ்வளோ நாலேஜை வந்து எப்படியாவது நம்ம படித்து சூப்பராக வந்து ஒரு விஸ்டமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்போ பாரு இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இவர் நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசினார் அப்படின்னா கூட அதில் வந்து அவ்வளோ கருத்து இருக்குமா. அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சனாக இந்த கிளர்க் வந்து இருக்கார்.